இந்த மனிதம் திரைப்படத்தை பற்றி பேசுவோம். அந்த மனிதம் திரைப்படத்தினுடைய கதை, அந்த கரு, இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? முதல் படமாக? ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் வந்து மரண யோகம் அப்படின்ட்டு தான் நான் முதல்ல டைட்டில் வச்சுருந்தேன். எப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய மரணத்தை உணர்கிறானோ அவனுடைய வாழ்க்கை யோகம் அப்படின்ட்டு தான் நான் என்னோட புரிதல் அப்படி இருந்துச்சு. அப்புறம் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சென்டிமெண்ட்ஸ் காரணமாக மனிதம்னு மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதம் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த கதையை பொறுத்தளவில் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி என்னோடய குடும்பம்னா என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் எனக்கு விஜி மாமான்னு ஒருத்தர் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரொம்ப இளம் வயசு, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 35-40 வயசு தான் இருக்கும் அந்த டைமில். ரொம்ப குடும்பத்தை ரொம்ப அழகாக பார்த்துட்ருப்பார். திடீர்னு பார்த்தா கேள்விப்படுறோம் அவர் மாரடைப்பால் இறந்துடுறாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்ன குழந்தைங்க அவருக்கு, இளம் வயது மனைவி. ஸோ அந்த டைமில் எனக்கு யோசித்த ஒரு விஷயந்தான் இந்த மரண யோகத்தோட இந்த மனிதத்தோடைய கதை. அப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு மனிதனை இறந்துட்டதுக்கப்புறம் அவன் எதையெல்லாம் இழக்கிறான், அவங்க மனைவி அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பெற்றவங்க அவங்க துடிச்சதெல்லாம் பார்க்கும்போது இது இந்த சொசைட்டிக்கு சொல்லணும். ஒரு மனிதனுக்கு வந்து மரணம் எப்போ வேணாலும் நிகழும். இது எல்லாருமே உணர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இதை இன்னும் நல்லா அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னாக்க நான் வந்து ஒரு கரு வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு திரைப்படமாக எடுத்து இதை மக்கள்கிட்ட காமிக்கணும். வியாபார ரீதியாகவோ வர்த்தக ரீதியாகவோ கமர்ஷியலாக இதை யோசிக்கவே இல்லை. இது எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய முதல் திரைப்படமாக நான் வந்து ஒரு 4 குத்துப்பாட்டு, மரத்தை சுற்றி 4 காதல் பாட்டுலாம் வச்சு நல்ல அழகான திரைப்படத்தை எடுத்துருந்துருக்கலாம். பட் என்னுடைய முதல் படமே எனக்கு தெரியும் இது வந்து அவார்டு ஜேர்னல் தான். இது மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எடுத்து கொடுத்துறாது. யாரையும் வந்துட்டு மிகப்பெரிய நடிகர்களை வச்செல்லாம் இதில் எடுத்துடவும் முடியாது. ஏன்னா இந்த கதையை வந்து நடிக்கிறதுக்கு பெரிய சினிமா கலைஞர்கள்லாம் தயங்குவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதை பார்த்தா மனிதர்களுக்கு புரியும், வாழ்க்கையில் வந்து மரணம் என்றைக்கு வேணாலும் நிகழும், ஆனால் அதுக்குள்ளே நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னா, நீ ரொம்ப சந்தோஷமாக அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதெல்லாத்தையும் அனுபவித்து வாழணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படி உதவி பண்ணி வாழணும், பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சு வாழணும். யாருக்கெல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ, ஒரு மனிதனாக பிறந்தான்னா உன்னோட கடமை யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்களை நீ கொடுத்துட்டு போகணுமோ அதை சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணு. அதுக்காக எனக்கு வந்து 50 வயசுலாம் சம்பாதிக்க முடியும், 60 வயசுலாம் சம்பாதிக்க முடியுன்ட்டு கிடையாது. இப்போ என்ன உன்னால் முடியுமோ அதை அட்லீஸ்ட் பணம் காசு இல்லைன்னா கூட அன்பையாவது கொடுக்க முயற்சி பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மனிதன் படத்தில் வந்து நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நல்ல கான்செப்ட், இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தற்போதைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அருமையான கான்செப்ட்.